ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஜஸ்ட் கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆனனால நம்மளோட பையிங் ஏரியாவை தாண்டிடுச்சு. அது ஒன்றும் பெரிய புல் பேக் கொடுத்து பையிங் போகல. ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே வந்துட்டு பையிங் போயிருந்தது. போயிட்டு பார்த்தீங்கன்னா 51,000க்கு முன்னாடி ரவுண்ட் லெவல்ல வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே 51,000 ரவுண்ட் லெவல்ல இருந்து எங்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே லெவலுக்கு வந்து இன்னைக்கு எண்ட் அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன் டே சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. கன்டினியூஸா மார்க்கெட்ல வந்துட்டு பையிங் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. அப்பர் சைட்ல அகைன் அண்ட் அகைன் ரிஜெக்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? செல்லர்ஸ் அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு இத விடாம அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 56.26ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத நான் மார்க் பண்ணிக்கிறேன். 56.26 ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுல மார்க் பண்ணியாச்சு. அத வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50 626ல இருக்கு. பிவிசி வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 1 செகண்ட் 50 1 செகண்ட் 50 626ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வேற என்ன லெவல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு கேப் ஆர்டர் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஸோ அது பிளாக் லைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி இது ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. ஸோ வெர்ஜின் சிபிஆரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா 5330 வந்து 259 வெரி நேரோ வெர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? ஸோ அதையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை 51,000ல நியர்லி இருக்கு. ஸோ அதை வந்து ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ 5450ல இருக்கு. ஸோ அதையும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்போ வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக்ல இந்த வெர்ஜின் சிபிஆர்ல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பையிங் புல் பேக் தரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புல் பேக் மட்டும் பையிங் எய்ம்னு சொல்றேன். சப்போஸ் அதுவும் நடக்க மார்க்கெட் இந்த வெர்ஜின் சிபிஆர் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 50,200 லெவலுக்கு கீழே மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் மார்க்கெட் அல்டிமேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா பழைய ஸ்விங்ஸை வந்து ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பழைய ஸ்விங்ஸ் நான் சொல்றது 49,950 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து நான் ஃபிளாட் ஓப்பன் ஆகி போற ஸ்விங்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். கேப் டவுன் ஆனாலும் அதேதான். வெர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா பையிங் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன்ல எப்படி வேணா மார்க்கெட் இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகுது நியர் அப்போ 5860 அந்த ரேஞ்ச் அப்படின்னா அகைன் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த ஜோன் ஃபுல்லாவே. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து க்ளோசிங் பிரைஸ்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பெரிய வந்துட்டு மொமெண்டம் இருக்கிறதுனா செல்லிங் சைடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் பையிங் சைட் போகும்னா கேப் டவுன் ஆகி இந்த வெர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் ஆனாதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு மார்க்கெட் வந்துட்டு. ஓகேங்களா? என்ன ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 5900ல இருந்து 4900 இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஹோல் த சான்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்டோட குரூஷியல் லெவல் எதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல் செல் ஆஃப் வந்து வந்திருந்தது கரெக்டா. இப்ப வந்துட்டு இந்த ஸ்விங்க ஹோல்ட் பண்ணிட்டு இப்ப மேல போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிராஸ் ஆகலாம். இல்ல அப்படியே கிராஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட்டோட லாஸ்ட் ஸ்விங்னு பாத்தீங்கன்னா 250 இந்த ரேஞ்சு கீழே வந்துருச்சுன்னா தென் நியூ லோஸ வந்து மார்க்கெட் வந்து டச் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நான் கிளியரா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணி கூட காட்டுறேன். சிம்பிள் மார்க்கெட் வந்துட்டு இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். மார்க்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லோ அண்ட் லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்து 3 டேஸ் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. பட் இந்த அப்சைட் மூவ் எது வரைக்கும் சஸ்டெயின் ஆகும்னா 5200 வந்து ஸ்விங்க பிரேக் பண்ண ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அகைன் லோவர் லெவல்ஸ்க்கு டிராப் ஆயிடும்னு சொல்றேன். அதே மாதிரி அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது 51,000 அதை கிராஸ் பண்ணா மட்டும் தான் அப்சைட் பீக் மொமெண்டமா இருக்கும். ஸோ இது ரெண்டும் நடக்காத வரையும் இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கிறதுக்கான சான்சஸும் மார்க்கெட்டுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஓப்பனிங் லெவலை வச்சு எந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுங்கிறத வச்சு நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் ஒரு தாட்டிக்கு பாருங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மோர்னிங் vlogல பார்க்கலாம். அன்டில் தென் நம்மளோட சேனல் புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. பிளஸ் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோர்னிங் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.